வணக்கம். 3 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியை மாற்றுவதற்கு RSS திட்டம் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் பேட்டி. 2029 நரேந்திர மோடியே பிரதமர் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பதிலடி. ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். மாவட்டம் தோறும் கருப்பு கொடி போராட்டம் நடத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு. சென்னை திருமங்கலத்தில் உள்ள VR மால் வளாகத்தில் வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது. அநியாய கட்டணம் வசூலிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. சேலத்தில் நாய் கடித்து 1 மாதத்திற்கு பிறகு ராபிஸால் பாதிக்கப்பட்டு 9 வயது சிறுவன் மரணம். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் வயலில் கள்ள நோட்டுகள் பறிமுதல். மேற்கு மாவட்ட பொருளாளரான செல்வம் விசிகாவில் இருந்து நீக்கம். முதல் முறையாக 67,000 ரூபாயை கடந்தது 1 சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 520 ரூபாய் உயர்ந்து 67,400 ரூபாய்க்கு விற்பனை. செங்கல்பட்டு, பரனூர், சென்னை வானகரம் உட்பட 40 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் கட்டணம் உயர்வு. 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என்றும் தகவல். சுங்க கட்டணம் நாளை உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் சங்க தலைவர் அன்பழகன் நியூஸ் 18க்கு பேட்டி. திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு 47 ஆண்டுகளுக்கு பிறகு விமான சேவை. தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ரம்ஜானை கொண்டாடி வரும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றதுடன் ஒவ்வொருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். ரம்ஜானை ஒட்டி பிரியாணி கடைகளில் அலைமோதும் கூட்டம். சென்னையில் பவுன்சர்கள் பாதுகாப்புடன் விற்கப்படும் பிரியாணி. எந்த கட்சி அழைத்தாலும் விஜயை எதிர்த்து நிற்பேன். விஜயை போல தனக்கு கூட்டம் வரும் என்று நடிகர் பவன் ஸ்டார் சீனிவாசன் பேட்டி. என்னுடைய அருமை தம்பி எங்க நின்னாலும் 26ல் எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாரா இருக்கிறேன். நான் மக்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்கறதா என்னுடைய ஆசை. மேடையில் பஞ்ச் டயலாக் வசனங்கள் பேசுவதை விட்டு விஜய் களத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு. மும்பையில் போட்டோவுக்கு போஸ் கொடுக்க நடிகை ராஷ்மிகா மந்தனாவை காரிலிருந்து பிடித்து சல்மான் கான் இழுத்ததால் சர்ச்சை. ராஷ்மிகா காலில் அடிபட்டு இருப்பதால் சல்மான் கான் உதவி இருக்கலாம் என்று ரசிகர்கள் கருத்து. மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட 60 மணி நேரத்திற்கு பின்பும் சிலர் உயிருடன் மீட்பு. இடிபாடுகளில் மேலும் பலர் உயிருடன் சிக்கியிருக்கலாம் என்பதால் தேடும் பணி தீவிரம். இலவச டிக்கெட்டுகளை கூடுதலாக கேட்டு ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கம் மிரட்டுவதாக சன்ரைசர்ஸ் அணி புகார். இதே நிலை தொடர்ந்தால் ராஜீவ்காந்தி மைதானத்தை விட்டு வெளியேறுவோம் என்றும் எச்சரிக்கை. IPL இன்றைய போட்டியில் கொல்கத்தாவை எதிர்கொள்ளும் மும்பை இந்தியன்ஸ். வெற்றி கணக்கை மும்பை தொடங்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.
பிரதமர் நரேந்திர மோடியை மாற்றுவதற்கு RSS திட்டமிட்டிருப்பதாக சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறிய நிலையில் 2029 ஆண்டிலும் நரேந்திர மோடியே பிரதமர் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் பதிலடி கொடுத்துள்ளார். இளம் வயதில் RSS சேவகராக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி 2014 ஆண்டில் பிரதமராக பதவியேற்ற பிறகு நாக்பூரில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்திற்கு செல்லாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு நேற்று சென்றார். அவருடன் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் சென்றனர். நிலையில் அறிக்கை வெளியிட்டிருந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் பிரதமர் பதவிக்கு வேறு நபரை RSS தேடுவதாகவும் அதனால்தான் ராஜினாமா செய்வதை கூறவே மோடி RSS அலுவலகம் சென்றதாகவும் கூறியிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் மாதம் 75 வயதை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் அவர் ஓய்வு பெறுவார் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கூடிய மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், நரேந்திர மோடிக்கு பிறகு யார் என்பதை தற்போது முடிவு செய்யக்கூடிய நேரம் கிடையாது என்றார். 2029 ஆண்டிலும் மோடியே பிரதமராக தொடர்வார் என்றார். தந்தை உயிருடன் உள்ள நிலையில் அடுத்த வாரிசை தேடக்கூடிய வழக்கம் நம்முடைய கலாச்சாரத்தில் இல்லை என்றும் தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்த பின்னர் ஒருவரையொருவர் ஆறத் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கோவை கரும்புக்கடை பகுதியில் நடந்த தொழுகையில் பல்லாயிரம் பேர் பங்கேற்றனர். ஆண்கள், பெண்கள் தனித்தனியாக தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகைக்கு பின்னர் வக்ஃப் வாரிய மசோதாவிற்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவ வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நெல்லை மேலப்பாளையத்தில் SDPI கட்சி சார்பில் நடைபெற்ற தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் காலையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். அதன்பின் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மீது இந்துக்கள் மலர்களை தூவி வாழ்த்து தெரிவித்தனர். இந்தோனேஷியாவிலும் ரம்ஜான் பண்டிகை களை கட்டியது. ஜகர்த்தா நகரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நைஜீரியாவில் லாகோஸ் நகரில் திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். சென்னையில் பிரியாணி கடைகளில் கூட்டம் அலைமோதக்கூடிய நிலையில் சில கடைகளில் பவுன்சர்கள் பாதுகாப்புடன் போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ரம்ஜான் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் சென்னையில் உள்ள அனைத்து பிரியாணி கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. சில கடைகளில் விரைவாக பிரியாணி தீர்ந்துவிட்ட நிலையில் பல பிரபல கடைகளின் பிரியாணி காலியாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் ஒரு கடையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பவுன்சர் என்று அழைக்கப்படக்கூடிய தனியார் பாதுகாவலர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். திருப்பூரில் காங்கேயம் சாலையில் பிரியாணி கடை வீதியில் கூட்டம் அலைமோதியது. இந்த வீதியில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட பிரியாணி கடைகள் உள்ள நிலையில் ஒரே நாளில் 40 டன் பிரியாணி விற்பனையானதாகவும் கூறப்படுகிறது.
பக்கெட் மட்டும் எனக்கு மாறி